ரீசென்ட் டைம்ஸில் இருக்க இன் டிமாண்ட் ஜாப் ரோல்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது எக்ஸாக்ட்டா சொல்ல போனோம்னா ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டொமைன்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில ரொம்ப நாளாவே ஃபர்ஸ்ட் 3 பிளேஸஸ்குள்ளேயே மெயின்டெயின் ஆகிட்டே வந்துட்டு இருக்க ஒரு ஜாப் ரோல். ஆல்ரெடி டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் எப்படி ஆகுறது? அதுக்கு என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும்? என்ன ஸ்கில் செட் தேவை? அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்னா யாரு? அவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்? அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பேசிக்காக எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலுமே அதில் மேஜராக 3 காம்போனன்ட் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட் அண்ட் டேட்டாபேஸ். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, உங்களால் ஒரு விஷயம் ஒரு ஸ்டைலையோ ஒரு டிசைனையோ அதில் பார்க்க முடியுதில்ல, அதில் ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது உங்களால் பார்க்க முடிகிற எல்லாமே ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே வரும். அண்ட் பேக் எண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் அமேசான் வெப்சைட்குள்ளே போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க. அப்போது அந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட கார்ட்டில் போய் ஆட் ஆகிடுதுல்ல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஆனால் அது என்னன்றதை உங்கள் கண்ணால் பார்க்க முடியல, அதுதான் பேக் எண்ட். அண்ட் டேட்டா பேஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அமேசானில் 10 ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க. என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஆர்டர் லிஸ்ட் எடுத்து பார்க்குறீங்கல்ல அமேசானில். ஸோ அப்போ அந்த ஆர்டர்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோர் ஆகிருக்கிற இடத்துக்கு பேர் தான் டேட்டா பேஸ். இந்த 3ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு பர்சன் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆர் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட ஓவர்வியூ என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பற்றியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கில்லை எப்படி லேர்ன் பண்ணுறது, என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் எண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு மோஸ்ட்டாக பேசிக்காக 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று HTML, CSS, JavaScript. இப்போ இந்த 3லையும் நீங்கள் ஓரளவுக்கு இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்துட்டீங்க, உங்களால் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ண முடியுது, உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரியுது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு நீங்கள் எதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JavaScriptோட ஏதோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க் லைக் React, Angular. இப்போதைக்கு இந்த 2 தான் மார்க்கெட்டில் வந்து டாப்பான ஒரு டெக்னாலஜிஸாக இருக்குது. அண்ட் இதுக்கான டிமாண்ட்ஸும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையவே இருக்குது. ஸோ இதோட ப்ரொசீட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னதான் பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய லாங்குவேஜஸ் ஆப்ஷன் இருந்தாலுமே 2 மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாவா, இன்னொன்று பைத்தன். ஜாவா அப்படின்னும்போது பிளெயின் ஜாவா கிடையாது, ஜாவாவோட ஒரு ஃப்ரேம் ஒர்க், அது பேர் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைத்தன் அப்படின்னும்போது வெறும் பைத்தன் கிடையாது, ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்குன்னு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பேக் எண்ட் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இந்த லாங்குவேஜஸோட பேசிக்கும், இந்த லாங்குவேஜஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு ஐடியாவும் அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸும் நீங்கள் கற்றுக்கணும். பேக் எண்டை பற்றின ஒரு போனஸ் டீட்டெயில் வந்துட்டு நம்ம வீடியோட லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு அது இன்ஃபர்மேட்டிவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் 2 இருக்குது, ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட். இதில் மோஸ்ட்டாக இப்போது மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு தான். நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபுல் ஸ்டாக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை டேட்டா பேஸ் பற்றி படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸோட ப்ரொசீட் பண்ணுறதே ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸ்ட்ரக்சர்டுன்றது வந்து ஒரு கேட்டகரி தான். அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎலோட ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஓப்பனிங்ஸை கொடுக்கும். என்னென்ன லேர்ன் பண்ணணும்னு இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ண எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பேசிக்காக ஃப்ரண்ட் எண்டுக்கு HTML, CSS, JavaScript, அதாவது இப்போ ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லை, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டே இல்லை, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு இந்த மூலத்தை கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு 3 வாரம் கிட்ட ஆகும். அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டு இதில் நீங்கள் ஒரு நல்ல ஐடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் JavaScript ஃப்ரேம் ஒர்க்கு ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா இதை கற்றுக்கிறது உங்களுக்கு 2 வீக்ஸ் ஆகும். ஸோ சாலிடாக உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 மந்த் எடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட் பேக் எண்ட் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும், லைக் ஜாவா ஆர் பைத்தன். இந்த 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி JavaScriptோட ஒரு ப்ரோக்ராமிங் ஐடியா இருக்கனால உங்களுக்கு இதில் டைம் கம்மியாக தான் எடுத்துக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் இல்லைனா 1 வீக் தான் எடுத்துப்பீங்க. அண்ட் பேக் எண்ட் ரிலேட்டடாக ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்டுக்கு தனியாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்காமல் JavaScriptோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே நோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் கற்றுக்கிறது மூலயமா ஒரே லாங்குவேஜுக்குள்ளே ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டை நீங்கள் ஒரே லாங்குவேஜ்குள்ளே சப்ரஸ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் டேட்டா பேஸ்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து SQLோட ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஏன்னா SQL தான் இப்போதைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு லாங்குவேஜ். நீங்கள் SQL கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு சாலிடாக ஒரு 2லேருந்து ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போகிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களால் ஈஸியாகவே எல்லா ஸ்டடீஸையுமே நீங்கள் முடிச்சிட முடியும். அண்ட் நான் சொல்கிற டைமிங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து மாறும். நான் சொல்கிற டைமிங்ஸ்லாம் வந்துட்டு எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்ற ஒரு கேல்குலேஷனில் தான் நான் இந்த டைமிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை இப்போ தான் இந்த டொமைனில் ஒரு ஜாப் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் ப்ளைனாக உங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கில் செட்லாம் யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் சும்மா பேசிக்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணலாம். இதுக்காக வீடியோஸ்லாம் நிறையவே யூடியூப்பில் இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி அதை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ணும்போது உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத. அண்ட் வேறு ஏதாவது ஜாப் ரோல் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோ நான் சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் இருக்க அதர் வீடியோஸையும் பாருங்கள். அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.